அவர்கள் பட்டினத்து பிள்ளையார் பிரபந்தம் என்ற பொருள் குறித்து பேசுவார்கள். சிவபுண்ணியம் பசுபுண்ணியத்தின் மேலாகிய சிவபுண்ணியத்தை விளக்கிச் சொல்லிய பெரியார் அவர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது. இன்னாரை நம்பியாண்டாளன் என்று திருமுறை தொகுத்து ஞானாசிரியர் பெருமானை பற்றி எனக்கு முன்னாலே பழக்கமானவர்கள் சிவகாந்தி அவர்கள் மிக அற்புதமாக பேச வல்லவர்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனங்கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது. மையன்பர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். என்னுடைய மூத்தவர் கணபதி ஐயா அவர்கள் இந்த மன்றத்தில் எழுதி வருகிறார்கள். நாங்கள் 2 பேரும் சிவாஜாவினுடைய மேடைகளிலே ஒன்றாக வளர்ந்தவர்கள். அவர்களை காண்பது ஒன்று ஒரு பெரும் பேராக எனக்கு கிடைத்தது என்று கூட சொல்லலாம். அரணர் நிகழ்ச்சியில் அவர்களை ஒவ்வொரு வாழ்க்கையும் சந்திக்கக்கூடிய ஒரு பெரு வாய்ப்பை 2 ஆயுதம் ஆரோக்கியத்தையும் அவர்களுக்கு தர வேண்டும் என்று நானும் என்னுடைய வழிபடு கடவுளாகிய திருப்பெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். முதியோர்களாகிய உங்கள் அனைவருக்கும் அற்புதமான இந்த நிகழ்ச்சி கிடைத்திருக்கிற ஒரு நிகழ்ச்சி. சென்னையிலே வந்து ஒரு 12 நாட்கள் தங்கியிருந்து நடத்தக்கூடிய நிகழ்ச்சியை சாமி தண்டபாணி அவர்கள் இங்கிலாந்திலிருந்து வந்து பெரிய அற்புதம் என்று கூட சொல்லலாம். இங்கே இருக்கிறவர்கள் இந்த மாதிரி விழாக்களை நடத்துவது ஒரு வியப்பல்ல. ஆனால் அங்கிருந்து இங்கே வந்து ஒரு 15 நாட்கள் தங்கியிருந்து ஒரு விழாவை நடத்த வேண்டும் என்று சொன்னால் சாமானியமான ஒரு விஷயம் அது. இதை விட இன்னொரு சிறப்பு, அவர்கள் அங்கி செய்து வருகிற செய்யப்பணியை தவிர்ப்பது. எத்தனை பேரை திருமுறை மாணவர்களாக ஆக்கியிருக்கிறார்கள். பாண்டி நாட்டுக்கு சென்றால் ஞானசம்பந்த பெருமான் அப்படி மங்கேற்கர் வித்தியாசம் பொருத்தரையாக சொல்கிறார். சூழுமாகிய பரசமயத்தோட கொண்டு வாழும் நீர்மையில் சூழுமாகிய பரசமயம் அவர்கள் நம்மை ஆண்டவர்கள். இங்கிலாந்தில் இருக்கிறவர்கள் அவர்களுடைய மனங்களை ஆளுகிறார் சாமி தண்டபாணி. திருமுறைகளை கற்பித்து திருமுறை இசையில் அவர்களை மூலம் செய்து சைவமும் தவமும் அவர்களுக்கு உரியதாக ஆக்கக்கூடிய பெரும் நிகழ்ச்சியை அங்கே நடத்தி கொண்டிருக்கிறவர்கள். என்ன நடக்கிறது, அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையாவது நமக்கு தெரிவிக்க வேண்டாமா? அதுதான் இந்த நிகழ்ச்சி. அவர்களுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய முடியும்? எழுமையும் அவருடைய திருவடிகளை வணங்குதல் தான் நாம் செய்யக்கூடிய கைமாறு. சமயாச்சாரிய பெருமக்களுக்கு பிறகு இப்படிப்பட்ட அருளாளர்கள் இருப்பதனால்தான் சைவம் சிவனை போல என்றும் உள்ளது என்று நம்மால் சொல்லிக் கொள்ள முடிகிறது.
இந்த திருவிழா சிறப்பில் அடியேருக்கு ஒரு சிறிய பணி. 11ஆம் திருமுறை பட்டினத்தடிகளுடைய பிரபந்தங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். 11ஆம் திருமுறை என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். 11 என்று எழுதி பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அதில் இருக்கிற வித்தியாசம். 11ல் முதல் எண்ணம் 1 தான், 2வது எண்ணம் 1. ஒன்று என்றுதானே போடுகிறீர்கள். 11 ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு. இதை குறிப்பிடுகிறது என்றால் ஒன்று இறைவன், இன்னொரு ஒன்று உயிர். ரெண்டும் ஒரே மாதிரி தான், ரெண்டும் சித்து தான். நீயும் சித்து, நானும் சித்து. ஆன்மாவும் சித்து பொருள், இறைவனும் சித்து பொருள் தான். ரெண்டு சித்து பொருளாக இருந்தாலும் இறைவன் ஆகுமா ஆன்மா? இறைவன் இருக்கிற இடம் 10, ஆன்மா இருக்கிற இடம் 1. அதான் 11. பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒன்றுதான் இருந்தாலும் முதல்ல இருக்கிறது 10 என்கிற மதிப்பு, பின்னால் இருக்கிற 1 என்பது 1 என்கிற மதிப்பு தான். சொன்னார், நீயும் சித்துதான், நானும் சித்துதான், ஆனால் நானும் நீயும் ஒன்றாகி விடுவோமான்னு கேட்டார். வல்லியன் என்று சொன்னால் கசட தவிர என்று சொல்லுகிறோம். காசா காப்பா நானும் வல்லியனம் தான், தாரா ரெண்டும் வல்லியனம் தான், வேறுமா வல்லியனம் தான் ரெண்டுக்கும். இருந்தாலும் காசா காப்பா என்பது மொழிக்கு முதல்ல வரும், தாரா ரெண்டும் மொழிக்கு முதல்ல வராது. முதன்மை தன்மை உடையது அந்த 4 தான். நீயும் சித்தா இருந்தாலும் நானும் சித்தா இருந்தாலும் நான் நீயாகிவிட முடியுமா? இதை ஞாபகப்படுத்துவதுதான் 11 என்கின்றது. ரெண்டும் ஒன்றுதான் போடுவோம், ஆனால் முதல்ல இருக்கிறதுக்கு 10 மதிப்பு கூட சேர்க்கிறது. இதுக்கு 1 தான், அப்படியே தான் இருக்கு. பதினோராம் திருமுறை மற்ற திருமுறைகளிலிருந்து கொஞ்சம் தள்ளி வருகிறது. சிவபெருமானையே நோக்கி அமைந்த திருமுறைகள். சாத்திரமும் தோத்திரமுமான திருமுறை. அதுக்கடுத்தபடி சிவபெருமான், விநாயகர், முருகன், அடியார்கள் என்று இத்தனை வேலையும் அமைத்துக் கொண்ட திருமுறை 11ஆம் திருமுறை. அப்புறம் 12 வரும் பொழுது அடியார்களுக்கு எழுதப்பட்ட திருமுறை 12ஆம். சிவனோடு ஒப்ப விநாயகருக்கும் பிரபந்தம், முருகப்பெருமானுக்கும் பிரபந்தம் என்று சொல்லி சிவனோடு விநாயகர் முருகனையும் 100ஆல் வழிபாடு செய்தது 11ஆம் திருமுறை. அதோடு மாத்திரமல்ல, திருக்கண்ணப்புதேவர் முதலாக அடியார்களுக்கும் வழிபாடு செய்தது. அந்த அடியார்களை தனியே குறித்து அவரை சொல்லப் போகிற பெரிய புராணத்துக்கு தோற்றுவாய் செய்திருக்கிறது 11ஆம் திருமுறை. முன்னாலே வந்த சிவபெருமானுக்கு உரிய திருமுறைகளை எல்லாம் தொட்டு அதோடு சம்பந்தத்தை எடுத்து காட்டி பின்னாலே வருகிற அடியாருடைய சரிதைகளை சொல்லுகின்ற பெரிய புராணத்துக்கு வழிவகுத்து நடுநாயகமாக இருக்கிறது தான் 11ஆம் திருமுறை. 11ஆம் திருமுறைக்கு இருந்து சில தனிச்சிறப்புகள் உண்டு. இறைவன் எழுதிய திருமுக பாசுரம் 11ஆம் திருமுறையில் இருக்கிறது. சிவபெருமான் திருமுக பாசுரம் எழுதினார். கல்விக்காக பொற்கிழி பெறுவதற்காக கல்விக்கு ஒரு பாடல் எழுதி கொடுத்தார், முன்புடைய வாழ்க்கை என்று. இறைவனார் களவியல் என்று ஒரு 60 சூத்திரங்களை உள்ளிலக்கணத்தை விளக்குவதற்காக எழுதி திருவாரூராய் பெருமானுடைய கருநிலை பகுதியிலே அமைத்துக் கொடுத்தார்.
இங்கே ஒரு திருமுக பாசுரத்தை சேரமான் பெருமாளிடத்திலே பாணபுத்திரருக்காக எழுதி கொடுத்து இந்த திருமுக பாசுரம் பெற்றதனாலேயே இறைவன் நேர்முகமாக புலவர்களில் தன்னையும் ஒருவராக ஆக்கிக் கொண்டு புலவர்கள் பாடிய நூல்களோடு தன்னுடைய நூலையும் இணைத்த மாதிரி ஆகும். 11ஆம் திருமுறையினுடைய தனிச்சிறப்பு என்று கூட நாம் சொல்லலாம். அதற்கு மேல சங்க இலக்கியத்தை திருமுறையிலே சேர்த்தது 11ஆம் திருமுறை. பத்துப்பாட்டு என்பதனுடைய முதல் நூலாகிய திருமுருகாற்றுப்படையை கொண்டு வந்து 11ஆம் திருமுறை தன்னிடத்திலே சேர்த்துக் கொண்டது. அதனால என்ன ஆயிற்று? சங்க இலக்கியங்களும் சிவபெருமானை போற்றுவதே, அவைகளும் திருமுறையாதற்கு உரியன, சைவ சித்தாந்தத்திற்கு நெருக்கமானவர்கள் சங்க இலக்கியங்களும் என்பதை அங்கீகரித்தது போல் ஆடித்தது. ஆகவே திருமுறையில் சங்க இலக்கியத்துக்கு இடம் என்று சொன்னால் அதை வகுத்து கொடுத்தது 11ஆம் திருமுறை. அதுக்கடுத்தபடி முருகாற்றுப்படை என்று சொன்னால் அது மனிதனை கடவுளிடத்தில் அனுப்புகின்ற பாடம். திருமுருக பாசம் என்று சொன்னால் கடவுள் மனிதரிடம் அனுப்பிய பாடல். இன்னும் ஒன்று உறுதி மாற்றமான கடவுள் மனிதனிடம் அனுப்பியது திருமுருக பாசம், மனிதனை கடவுளிடத்தில் அனுப்பியது திருமுருகாற்றுப்படை. அமைப்பு 11ஆம் திருமுறையில் தான் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய லிங்க், அந்த சம்பந்தம் எப்பொழுதும் விடாமல் தொடர வேண்டும் என்பதை இரண்டு பக்கத்திலேயும் ஞாபகப்படுத்துகின்றது 11ஆம் திருமுறை. அது நேர பாருங்க, கிபி 5ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை உள்ள அருளாளர்களால் பாடப்பட்டது 11ஆம் திருமுறை. உயிர் 12, திருமுறைகள் 12. தமிழில உயிரெழுத்து 12, திருமுறைகள் 12. மெய்கண்டாருக்கு முன்னாலே எழுந்த மெய்கண்ட சாஸ்திரங்கள் இரண்டையும் நீக்கி பார்த்தால் சந்தானாச்சாரிய பெருமக்கள் காலத்திலே உண்டாகிய அந்த சைவ சாஸ்திரங்கள் 12. அனுபவ சாஸ்திரமாகிய பூஞ்சியாரின் புஞ்சியாரின் நீங்களாக சிவஞான போதும் முதலாக வருகின்ற 12 மெய்கண்ட சாஸ்திரங்கள் என்று பார்த்தால் அதுவும் தமிழுக்கு உயிர் 12 போல சாஸ்திரமும் தோத்திரமும் 12ஆகவே வகுக்கப்பட்டது. இதுல 11ஆம் திருமுறை என்பது எந்த உயிர்? 12 உயிரெழுத்துக்களிலே 11ஆம் உயிர் எந்த உயிர்? ஓகார உயிர். அது பிரணவத்தை ஞாபகப்படுத்துகிறது. 11ஆம் திருமுறை பிரணவாகாரமாக இருக்கக்கூடிய எழு அவ்வளவு பொருத்தமாக அங்கு வந்திருக்கிறது. அதனாலதான் 11ஆம் திருமுறையிலே பிரணவ வடிவாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருப்பாற்றம் நடக்கும். பெண்பால் புலவர்களையும் சைவத்துக்கு தொண்டு செய்கிறவர்களாக அங்கீகரித்த இடம் 11ஆம் திருமுறை தான். காரைக்கால் அம்மையாருடைய பிரபந்தங்கள் 11ஆம் திருமுறையில் இருக்கிறபடினாலே பெண்களாக இருந்தாலும் அவர்களும் சைவ வாழ்வுக்குரியவர்கள், சிவபெருமானுடைய திருவடி செல்வத்தை பெறுவதற்கு பெண்களும் ஆண்களைப் போல உரியவர்கள் தான் என்பதற்கு ஒரு அங்கீகாரம் 11ஆம் திருமுறை காரைக்கால் அம்மையார் பிரபந்தங்களை சேர்த்து கொடுத்தது. கட்டளை கைப்பொறை என்ற பால் இனத்தை வளர்ச்சி செய்தது 11ஆம் திருமுறை தான். அதற்கு முன்னாலே கட்டளை கைப்பொறை என்ற பாவம் வளர்ச்சி கிடையாது. நட்டபாடை இந்தாரம் என்கின்ற 2 பண்ணையும் பன்முறையிலே பாடுவதற்கு வழிவகுத்தது 11ஆம் திருமுறை. சேரமான் பெருமானார், ஐயர்கள் காடவர் பெருமானார் 2 அரசர்கள் இந்த 11ஆம் திருமுறையிலே நூல் எழுதியிருக்கிறார்கள். தமிழை கைலையில் ஒலிக்க செய்தது இன்னும் சொல்ல போனால் 11ஆம் திருமுறையை கைலை திருமுறை என்றே சொல்லலாம். நேற்று இங்கே 10க்கு மேற்பட்டவர்களை கைலை செல்வது என்று பட்டமளித்து பாராட்டினார்கள். கைலை யாத்திரை செய்தவர்கள் எல்லாம் அடுத்தபடி இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் கைலை திருமுறை. 11ஆம் திருமுறையிலே ஞான உலா கைலையில் அரங்கேற்றப்பட்டது. அதனால இதுக்கு கைலாயத்துக்கும் மண்ணுலகத்துக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தது 11ஆம் திருமுறை என்று சொல்லலாம். தமிழ் பிரபந்தங்களினுடைய தோற்றுபாயாக இருக்கிறது 11ஆம் திருமுறை தான். பல்வேறு வகையான பிரபந்தங்கள். இன்னும் சொல்ல போனால்
11ஆம் திருமுறையினுடைய வகைப்பாடுகளை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். சிவபெருமானுக்கு 25 நூல்கள், விநாயகருக்கு 3 நூல்கள், முருகனுக்கு 1, அடியாருக்கு 11, ஆக 40 பிரபந்தங்கள் 11ஆம் திருமுறையில் இருக்கின்றன. சொல்லுகிறேன், அந்தாதி, நட்டமணி மாலை, மும்மணிக்கோவை, நான்மணி மாலை, நெடுமூர்த்திருக்கை, இவையெல்லாம் பிரபந்த வகை. பல்வேறு வகைப்பட்ட பிரபந்தங்கள் இந்த 11ஆம் திருமுறையில் இருக்கின்றன. வெண்பா, விருத்தம், கருவெண்பா என்கின்ற செய்யுள் வகை பெயர்கள் வருகிறது. காரட்டு, ஒருபா 9, ஏகாதச மாலை, திரியிங்கோல் மலை எழுபது, இவைகளெல்லாம் எண்ணால் பெயர் பெற்ற நூல்கள். இவைகளும் 11ஆம் திருமுறையில் இருக்கிறோம். ஆற்றுப்படை, கோபப்பிரசாதம், திருமரம், திருமுகப்பாசுரம், திருத்தொகை, இவைகளெல்லாம் பொருளால் பெயர் பெற்ற நூல்கள். பெருந்தேவபாணி என்கின்ற ஒரு நூல் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. தொல்காப்பியர் ஒன்றே தேவற்பராய முன்னிலை கண்ணை என்று ஒரு இலக்கணம் எழுதினார். அதுக்கு இலக்கியம் இல்லை. ஆனால் பெருந்தேவபாணி என்ற 11ஆம் திருமுறை தான் அந்த தொல்காப்பிய சூத்திரத்துக்கு இலக்கியம். அந்த அளவுக்கு தொல்காப்பியத்தையும் வாழ்ந்தது 11ஆம் திருமுறை என்று கூட சொல்கிறார். இந்த பெருந்தேவபாணி கிடைக்கவில்லை. ஆனால் நாம் தொல்காப்பியத்திற்கிற ஒன்றே தேவற்பராய முன்னிலை கண்ணை என்கின்ற அந்த வகையான செய்யும் பிரபந்தத்திற்கு இடம் காட்டவே முடியாது. 1430 பாடல், 40 பிரபந்தங்கள், 12 அருளாளர்கள், இப்படி 11ஆம் திருமுறையினுடைய வீச்சம் மிக உயர்ந்து ஓங்கியிருக்கிறது. இதில் தான் நாம் பட்டினத்தடிகளுடைய பிரபந்தங்களை சற்றே பார்க்க இருக்கிறோம். கிடைத்திருக்கின்ற நேரத்தில் நாம் முழுமையும் காண முடியாது. ஆனால் வெட்டி காட்டலாம், சுட்டு காட்டலாம், சுட்டி காட்டலாம். அவ்வளவுதான். பெரிய அற்புதமான இலக்கியம் பட்டினத்தடிகளுடைய பிரபந்தம். ஒவ்வொன்றை சொல்லுகிற பொழுது இந்த வார்த்தையைத்தான் சொல்லணும். ஒவ்வொரு நூலையும் தொடுகிற பொழுதெல்லாம் இயக்க வேண்டியதாக இருக்கிறது. எடுத்த பிறகு கீழே வைப்பதற்கு மனம் வரவில்லை. பல முறை நான் இதை படித்திருந்தாலும் கூட நேற்று இரவு 4 மணியிலிருந்து 6 மணி வரையிலேயும் காலையிலே விடியற்காக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இது முன்னாலே 2 தடவை நேற்று படித்திருக்கிறோம். ஆனால் படிக்க படிக்க அது படிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் இன்னும் அதிகமாகும். அடிக்கடிக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் சில நேரங்களில் நேரும். இந்த ஒரு செய்தியை நான் சொல்ல வந்திருக்கிறேன். இந்த மன்றமானது எனக்கு சென்ற ஆண்டிலே திருமுறை உரைமாமணி என்று ஒரு விருதை கொடுத்தார். எந்த அளவில் இந்த ஒரு விருதுக்கு அடியேன் பொருத்தமானவன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் இறைவன் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களிலே ஒரு நல்ல பணிகளை என்னிடத்திலே சேர்க்கிறார். அதனாலே நான் இந்த பணியில் ஈடுபட்டு படித்து என்னை விளக்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அடியேனுக்கு ஒரு வாய்ப்பு நேரிட்டது. ஒருவேளை அது எப்படி இவர்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாது எனக்கு. அதனால்தான் இந்த பெயரை எனக்கு அமைக்கும் பட்டத்தை விருதை கொடுத்திருக்கிறார்கள் என்று கூட நான் நினைக்கிறேன். மூவர் தேவாரம் முழுமையும் சந்தி பிரித்து கொடுத்திருக்கிறேன் அடியேன். அது மதுரை ராஜன் கம்பெனிக்காக சந்தி பிரித்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் அதை பிரெஞ்சு இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பினார்கள். பிரெஞ்சு இன்ஸ்டியூட்டிலே கோபாலையருடைய அருமை நண்பர் கோபாலையர் அவர்களுடைய பொறுப்பிலே அந்த நூல் வெளியாகி இருக்கிறது. மூவர் தேவாலயத்திற்கு முழுமையும் சந்தி பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது சாதாரணமான ஒரு வாய்ப்பு அல்ல. திருமுறைக்கு உரை தெரிந்தாலன்றி சந்தி பிடிக்க முடியாது. சந்தி பிடிக்கிறது என்பது அதே போலத்தான். ஆசாரியா அவர்கள் சேக்கிழார் ஆராய்ச்சியினுடைய சார்பில் பெரிய புராணம் வெளியிட்ட பொழுது பெரிய புராணத்தை சந்தி பிடித்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அடியேற்கு கிடைத்தது. இந்த சந்தி பிடித்தல் என்று வருகிற பொழுது சொற்களை இசைக்கு பொருத்தமாகவும் ஓரளவுக்கு பொருள்களை செய்யும்படியாகவும் தெரிவிக்க வேண்டும். அப்படி உரை தெரிந்தாலும் முடியாது. ஏதோ ஒரு காலத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் மூவர் தேவாரத்தை சந்தி பிடித்து வைத்த காரியத்தை ஏதோ ஒரு விதத்தில் இறைவன் திருமுறை உரைமாமணி என்று அடியனுக்கு இந்த மாதிரி ஒரு விருதை கொடுக்கும்படியாக அமைத்திருக்கிறது. நாம் நினைக்கிற பொழுது நாம் எந்த காரியத்தையும் செய்யவில்லை. இறைவன் தான் ஏதோ ஒரு விதமான நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். என்னை நன்றாக இறைவன் படைத்தவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்கின்ற திருமுறையுடைய திருமந்த
திருமந்திரம் தான் எனக்கு அடிக்கடி நினைவு. காரணிக்கும் பொய்யனவே பட்டினத்தும் பிள்ளையைப் போல் ஆறு துறக்கை அறிவெய்து என்றார் தாய்மானவர். வேண்டி உண்டாக துறக்க துறந்தவன் இண்டியர் பால பல என்பது திருவள்ளுவருடைய கருத்து. எல்லாம் இருக்கிற பொழுது துறக்க வேண்டும். வறுமையினாலே துறப்பது துறவல்ல. எல்லாம் இருக்கிற பொழுது துறக்க வேண்டும். வேண்டி உண்டாக துறக்க, அதுதான் பட்டினத்தன்னுடைய வாழ்க்கை. அவரே சொல்லுகிறார், அவருக்கு திருவெண்காடன் என்றுதான் பெயர். திருவெண்காடன் எனும் எந்திரத்தும் ஆயனை என்னுடைய திருவருள் என்று அவர் பாடுகிறார். அது பட்டினத்தடிகள் என்பது பின்னாலே மக்களால் ஏற்பட்ட பெயர். அவர் தன்னுடைய பெயராக அவருடைய பெற்றோர்கள் பெற்ற பெயர் திருவெண்காடன் என்பதுதான். சிவனேரி வழிவந்த பண்புமிக்க பழங்குடியில் தோன்றியவர் என்பதை அவர் அழகாக இதில் சொல்லியிருக்கிறார். அவருடைய பிரபந்தத்திலே வருகிறது, ஆலய புதியின் வந்து அடங்கிறோம் அத்த நின் தாளின் ஏவல் தலையின் இயற்றி வழிவழி வந்த மரபினும். வழிவழியாக தேர்வுதை செய்து வந்த ஒரு குடும்பத்திலே தோன்றியவர் என்பதை அவரே சொல்லியிருக்கிறார். பொதுவாக மக்களுடைய இயல்பு என்று சொல்லுவது வேறிடம், தன்னுடையதாக சொல்லக்கூடிய கருத்து சில இடங்களிலே வரும். அதை அகச்சான்று என்று சொல்லுவார்கள் நூல்களில். அந்த மாதிரி பட்டினத்தனுடைய பிரபந்தங்கள்ல அகச்சான்று அகத்தல் செய்திகள் சொல்லப்படுகின்றன. அதில் இது ஒன்று. ஆழ்வென புதிரின் வந்து அடைந்திரம் அத்த நின் தாளின் ஏவல் தலையின் ஏற்றி எம்பெருமானே நீ காலாரித்த கட்டளையை தலையால் செய்து வழிவழி வந்த மரபு. பரம்பரை பரம்பரையாக சைவ பெருங்குடியிலே தோன்றியவர்கள். செல்வ குடும்பத்தில் பிறந்தவர் அவர். இல்லறம் நிகழ்த்தியவர், வரையாது வழங்கியவர், மக்களும் சுற்றமும் மகிழ வாழ்ந்தவர். சிவன் திருப்பெயரையும் மறவாது போற்றி சித்தன் சிவன்பாவளித்து முக்தியும் பெற்றவர் பட்டினத்தடிகள். இந்த வாழ்க்கையை அவருடைய பிரபந்தம் முழுமையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவர் தரைவழி கடல் வழியிலே வணிகம் செய்திருக்கிறார். அதை இந்த பாடலையே நாம் பார்க்க முடியும். அருளா வயவர் அன்புடை நடந்தும் இருளொரு பொவ்வற்கு எந்திரம் கடார் துண்டு திரைப்பரப்பின் குண்டு பார்த்து இயங்கி. அனுபவப்பட்டவர்களுக்கு தவிர அப்படி சொல்ல முடியாது. மைந்தரும் ஒக்கரும் மகிழ மனம் மகிழ்ந்து இவ்வகை இருந்தோம் என்று சொல்லுகிறார். அப்ப பட்டினத்தடிகளுக்கு ஏதோ பிள்ளை இல்லை என்று விட வருடத்தினால் ஒரு கதையெல்லாம் எழுதிவிட்டார். வருதவாளர் என்று எழுதி மகனாக வந்தார்கள். அதனால் சட்டங்களுக்கு மைந்தரும் மக்களும் ஒப்பரும் மகிழ மனம் மகிழ்ந்து பார்த்தால் எனக்கு அவ்வளவு கிடைக்கும். மைந்தரும் ஒக்கலும் இல்லை, மனிதர்கள் உண்டு, சுற்றத்தினர்களெல்லாம் இருந்தார்கள். அவர் நமக்கு கொடுத்த பரிசு ஒன்று உண்டு. வித்தக பாடல் நித்திரத்து அடியரும் பிரிந்தியாங்கின் பெருந்துரை பிள்ளையும் பெரியாங்கின் வரகுணதேவர் இவர்களெல்லாம் எடுத்து காட்டுகிறார். இந்த வரகுணதேவர் என்பது முதலாம் வரகுணன் என்று சொல்லக்கூடிய கிபி 8ஆம் நூற்றாண்டிலே சோகத்தி செல்வத்தினாலே சிறந்து வழங்கிய முதலாம் வரகுண பாண்டியனை குறிக்கின்ற வார்த்தை. அவனுடைய காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டில் வரகுண பாண்டியனும் வரகுணனாம் செல்வனேற்றி சித்தம்பலத்தான் என்று மாணிக்கவாசகர் தன்னுடைய திருக்கோவையாக பாடியிருக்கிறார் வரகுண பாண்டியனை. அதனால்தான் மாணிக்கவாசகருடைய காலத்தையும் அதை ஒட்டி பட்டினத்தடிகளுடைய காலமும் 8ஆம் நூற்றாண்டுக்கு பிந்தியது என்பதையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த வரலாற்று ஆராய்ச்சிக்கு குறிப்பாக அந்த வரகுண பாண்டியனுடைய கதை இதில் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான பேராசிரியர் தன்னுடைய இலக்கியத்தில் அவர் செய்திருக்கிற சில இடங்களில் ஒரு பிரபந்தத்தில் ஒரு பாடல் பார்த்தாலும் கூட நமக்கு இருக்கிற காலம் இறைவனிடத்திலே ஆழமாக ஒரு விஷயம் இருக்கிறார். சுவாமி பொன்மலையிலே ஒரு திருமணம் நடந்தது. சிவபெருமான் பார்வதி தேவியாரை செய்து கொண்ட திருமணம். அந்த திருமண நிகழ்ச்சியை இங்கே அடிகள் ஞாபகப்படுத்துகிறார் சிவபெருமான்.
அம்பலமான நீலமேனி வாழும் திருத்தங்கையை திருமணம் புரந்த நான்கு கொன்றை மாலை விடைக்கொடி தமிழ்பழை கங்கை ஆறு விளையாட்டை என்கின்ற ஆணை ஐராவணம் என்கின்ற யானை வைதிக புரவி வானநாடு நேருமலை தில்லையாகிய தொல்பெரும் பதி என்ற தட்டாங்கங்களை சொல்லி பாராட்டினார். ஒரு 10,000 திங்களு நாமம் உடையவன் நீ என்று எடுத்து காண்பித்தார். இவற்றை எல்லாம் உரிமையில் பாடி வந்தவர்கள் எல்லாம் திருமணப்பந்தல்ல அவரவர்களும் தன்னுடைய பெயரை முயெழுதுகிறது போது எழுதினார். நடந்ததல்லவா என்று ஞாபகப்படுத்தினார். சொல்றார் வரி நடும் புத்தகம் மூன்று நோட்டா இருக்கும். அந்த மாதிரி மொழி எழுதுற பச்சை தாள்கள மூன்று நோட்டா பாண்ட் பேப்பர் மாதிரி இருக்கக்கூடிய பயிற்சி செய்து அது வரி நடும் புத்தகம். நடும் புத்தகம் ரொம்ப நாள் வச்சிருக்க வேண்டிய புத்தகம். அந்த வரி நடும் புத்தகத்திலே அந்த திருமணத்திலே வந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய பெயரை எழுதியிருக்கிறார்கள். சுவாமி திருமண காலத்திலே வந்து மொய் எழுதினார்கள் என்று அதை எழுதியிருப்பார்கள் இல்லையா? அந்த வரிநடும் புத்தகத்து நீ தமிழ் பெயர் எழுதிய வரிநடும் புத்தகத்து என்னையும் எழுதல் வேண்டும். என் பெயரையும் இவ்வளவு பெரிய வேண்டுகோளை இருக்கிறார்கள். என்னையும் எழுத வேண்டும். இது சாதாரணமான ஆள். உன்னுடைய பேரை கொண்டு போய் என்னுடைய திருமணத்தில் பூமியவர்களை கணக்கவர்கள் சொல்லியே அப்படின்னு சிவபெருமான் கேட்டுருவாரோ அப்படின்றது அவருடைய நடக்கு. அப்ப அந்த பதில் சொல்றார், உன்னுடைய அருள் இருக்குமானால், அருளானை கிடைக்குமானால், கண்ணாலை பார்க்க முடியாத அணுவும் கூட வானுடன் உடுத்து காட்டும். வானலாக உயர்ந்திருக்கும். உன்னுடைய அருள் மாத்திரம் நின் அருள் கிடைக்குமானால் அந்த அணுவும் கூட ஆகாயமளாக உயர்ந்து கொடும். மாத்திரமல்ல, கொசு கூட கருணராயிற்று. அப்படி என்றால் நீ திருமணம் செய்தால் அடியனுடைய பெயரை ஏன் அந்த வரிநடும் புத்தகத்தில் எழுத முடியாது? அதில் சேர்ந்தக்கூடிய தகுதி எனக்கு வராமல் போய்விடுமா? கொஞ்சம் மனசு வைக்க வேண்டும் சுவாமி. பட்டினத்தடிகள் இதையும் சொல்லுகிற பொழுது ஒரு அப்ரோச் பண்ணுறது ரொம்ப அழகாக. நாம எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது அதை நினைச்சு பார்க்கிறேன். ரொம்ப சௌகரியமா சந்தோஷமா இருந்துச்சு. உண்மையிலே இது சந்தோஷம் தானா? ஆனா ஒரு விஷயம் நமக்கு எப்பொழுதுமே யோசனைக்கு வந்தா வாழ்க்கையே இருக்காது. ஏதோ ஒரு மறதி என்பதையும் அது ஆணவத்தால் வருகிறதோ இல்லையோ அந்த அறியாமை துரோபகம் நமக்கு இறைவன் திருவருளாலே கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் வாழ்க்கை நடக்கிறது. நாளும் நாள் சாகுவோமா, நாளும் நாள் சாகுவோமா, தினந்தோறும் யமனை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். பழைய பாடல்கள் சொன்னார், வைகளும் வைகள் வரக்கண்டு வந்தோனால் வைகளும் வைகளை வைகுந்தி கூறுவது, வைகளும் வைகத்தம் வாழ்நாள் மேல் வைகுதல் வைகளை வைக்கூடலாங்க. இன்னைக்கு பொறுத்து நாளைக்கு வந்தது 12ஆம் தேதி வருது, 13ஆம் தேதி வருது, 14ஆம் தேதி வருது நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாள் போய்கொண்டே இருக்கிறது. நாம் வேகமாக தெற்கு நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்பது ஞாபகத்துக்கு வரல. அது வராதனால்தான் நம் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும். அது எப்போதும் வந்தால் என்ன ஆகும்? மறதியின் வாயிலே கிடந்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்மை நோக்கி எவன் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறான் என்பது இருந்து கொண்டிருக்கவும் கூட அதை பாராமல் நாம் சில இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே. இதுக்கு ஒரு உதாரணம் இருக்கிறார். அழகான ஒரு பெரும் பாம்பு, அந்த பாம்பு தண்ணீர் பாம்பினுடைய வாழை பிடித்தல் உண்ணுவதற்காக கலந்து விடுகிறது. இந்த தண்ணீர் பாம்பினுடைய வாழை அந்த பெரும்பாம்பு கவ்விக் கொண்டிருக்கிறது.
அந்த நேரத்தில் தண்ணீர் பாம்பு வாயை திறக்கிறது. அங்க ஒரு தேரைய அது தின்னுகிறது. தேரையை தின்னுகிற சுகத்தில் இருக்கிற தண்ணீர் பாம்பு தன் வாயை பெரும்பாம்பு கண்டுவிடுவது என்று கொஞ்ச நேரத்தில் பெரும்பாம்புடைய வாய்ப்புகளை நாம போய்விடுவோம் என்பதை நினைக்கிற. அப்படித்தான் நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். மறதியானவன் யமனானவன் நம்மை கொண்டு போவதற்கு தயாராக நாம் பின்னாலேயே சுற்றிக் கொண்டிருக்கிறான். எந்த நேரத்தில் அவன் கொண்டு போவான் என்பது நமக்கு தெரியல. அந்த நிலையிலே நாம் முன் கொண்டிருக்கிறோம். அதை பற்றி நினைவே இல்லாது உலக இன்பங்களை நற்றி அதை அனுபவித்துக் கொண்டு அதில் இருமாந்து கொண்டு அந்த செம்மாப்பிலே கிடைக்கிறோம். வேடிக்கை எவ்வளவு சின்ன ஒரு ஓமையை வைத்து தொடர்பாங்க. நன்றுமொழி பகுவாய் இறுக்கின வாசனம் தன்முதல் முழுக்க நெருமுதல் சூழ்ந்த நீர்ச்சிறு பாம்பு தன் வாழ்க்கையில் வந்த பேரையை ஒட்டியாகும். இப்படித்தான் இந்த வாழ்க்கை இருக்கிறது. இறைவனுடைய பெருநிலையை எடுத்து காண்கிறார். திருமாலும் பிரம்மனும் அடிமுடியை அறிய முடியாத பெருமான் அவன் தன்னுடைய அடியும் முடியும் காட்டி அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறான். அந்த அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்ற காரியம் எனக்கு ஒன்றும் அதிசயம் இல்லை என்று சொல்கிறார் அடிகள். என்னுடைய மனம் கண்ணிலும் வலியது, நல்ல வழியிலே போகாது. இந்த மனம் அனுப்பிரமாணமானது. அதுக்குள்ள நிறைய சரக்குகள் நான் போட்டு வச்சிருக்கேன். பொங்கி பயம் ஆசை இவைகளெல்லாம் கடந்து கொண்டிருக்கிறது. இதோடு கூட 5 கண்டர்கள் அந்த மனத்திலே புகுந்து தன் வழியே அந்த மனத்தை அசக்குகிறார்கள். இப்படிப்பட்ட என்னுடைய மனசுக்குள்ளே நுழைந்தனை புகுந்து உள்ளே நுழைந்திருக்கிறாயே, ஆச்சரியமாயி இதுதான் எனக்கு ஆச்சரியமாயி. உனக்கு எங்கிருந்து இவ்வளவு இடம் கிடைச்சது? இதிலே நீ நாடகம் ஆடி. அதனாலே நீ பெரியதெல்லாம் பெரியவன் என்றோ சிறியதெல்லாம் சிறியவன் என்றோ உன்னை நினைத்து பார்க்கிற பொழுது அது வியப்புக்குரியதாக இருக்கிறது உன்னுடைய நிலை என்று அப்படி சொல்கிறார். சராசரம் அனைத்தும் நின்னுடை தோன்றி நின்னுடை அடங்கும். கடல்ல இருந்து நுரை வருகிறது, அலை வருகிறது, சுழல் உண்டாகிறது. இதெல்லாம் கடல்ல இருந்து தோன்றுகிறது. கடல்ல இருந்து தோன்றுகின்ற இந்த சுனாமி முதற்கொண்டு எல்லாம் பிறகு எங்கே போய் அடங்குகிறது? அந்த கடலுக்குள்ளேயே அடங்குகிறது. முறையும் இறையும் நோக்கும் தொட்டும் வரையில் செய்கிற வாரியும் உரை கடலிலே பெருத்தும் சிறுத்தும் பிறங்குவதொழுங்கி வெண்ணிலவாகி இருங்கடல் அடங்கும். அதுபோல சராசரம் அனைத்தும் நின்னுடை தோன்றி நின்னுடை எல்லாம் உன்னிடத்திலிருந்து வருகின்றன, உன்னிடத்திலேயே ஒடுங்கி விடுகின்றன. அந்த மாதிரி உன்னிடத்திலிருந்துதான் வெளியேறுகிறது, உன்னிடத்திலேயே கடைசியாக விழுந்து விடுகிறது. இதற்கு உதாரணம் சொல்லுகிற பொழுது அந்த கடல் எப்படி தன்னிடத்திலே தோன்றுகின்ற அனைத்தையும் தன்னிடத்திலேயே ஒடுக்கிக் கொள்வது போல இறைவன் தன்னிடத்திலிருந்து எல்லாவற்றையும் தோற்றுவித்து பிறகு தன்னிடத்திலேயே ஒடுக்கிக் கொள்கிறான். சாஸ்திர கருத்துக்களை இந்த தெளிவான ஓமைகளின் மூலமாக சொல்லுவார் அணிகள். இன்னும் விளக்கத்து விட்டில் போலும் பழைய சங்க நூல்கள், காப்பியங்கள், சாஸ்திர நூல்கள், தேவாரங்களாகிய திருமுறைகள் இவற்றிலே அவர்களுக்கு ஆழ்ந்த பயிற்சி, அவைகளில் உள்ள கருத்துக்களை எல்லாம் நமக்கு ஏற்ப கொண்டு வந்து தருகின்ற ஒரு அழகை நாம் பார்க்கலாம். இன்னும் விளக்கத்து விட்டில் போலும். விட்டில் பூச்சி என்ன செய்கிறது? விளக்க பார்த்த உடனே அந்த ஆசைக்காக அந்த
ஒளியின் காரணமாக வருகிறது தன் உயிரை துறக்கிறது. யானை ஊத்துணர்ச்சியின் காரணமாக பெண்யானை வைத்திருக்கிற இடத்துக்கு நெருங்கும். அப்பொழுது குழியிலே விழுந்து குடிக்கப்படும். அது ஊத்துணர்ச்சியினாலே யானை அகப்பட்டுக் கொள்கிறது. அசுரம் என்கின்ற பறவை சப்தத்தினாலே ஈர்க்கப்பட்டு அழிந்து போகிறது. உண்மையான ஒளியை கேட்டு திடீரென வன்மையான ஒளி வந்தால் அந்த அசுர பறவை அழிந்து போகும். அதை சப்தத்தினாலே ஒளியினாலே அழிகிறது. சண்பகப்புண்ணுடைய வாசனையை நுகர்வதற்காக சென்ற வண்டானது அதில் விழுந்து இறந்து போகும். இப்படி யானை ஊட்டி மீன் சுவையில் அசுரம் இசையில் அடி நாட்டத்து ஏழை பதங்கம் உருவங்கள் விடுக்கல் செய்யும். சிந்தாமணியில் வருகிற அழகான இந்த கருத்துக்கு அடிச்சுள்ளார். அன்புலன் வழியிலே ஈர்க்கப்பட்டு ஒவ்வொரு பிராணி ஒவ்வொன்றால் ஈர்க்கப்பட்டே அழிந்து போகிறது. ஆனால் மனிதன் 5 புலனாலும் ஈர்க்கப்பட்டு அழிந்து ஒன்றே போதுமாகிவிட்டு ஒரு உயிரை கவுவதற்கு 5 இருக்கிற பொழுது அழிவு நிச்சயம் அல்லவா? அது எச்சரிக்கையாக தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா என்று ஞாபகப்படுத்துகிறார் அந்த இடத்துல. ஓய்வு மாலையில ஒரு இடத்தில் சொல்கிறார் தன்னுடைய உறுதிப்பாட்டை பற்றி. நான் நரகத்துக்கு போனாலும் போகிறேன் என்று கவலை இல்லை, சொர்க்கத்துக்கு போனாலும் போகிறேன். என்னை நல்லவன் என்று உலகம் ஏற்றுக்கொண்டாலும் என்னை எல்லாரும் கெட்டவன் என்று இகழ்ந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எல்லாவற்றையும் கவலை இல்லை என்று சொல்லுகிறார்கள், எடுத்துக் கொள்கிறார்கள். நிறையும் சேரும் சேர குறைகளை ஏனோ என்னை ஆனாது இருந்து நல்லன் என்னும் என்ற அவரே அல்லன் என்னும் என்ற எல்லா துன்புறுத்தலைத்து பெருவளம் சரியா இன்பத்து அழிவினும் அழுதுக. நான் இன்பத்தில் அழிந்தாலும் வாழ்கிறேன், துன்பம் துணையினும் துதைக. எனக்கு துன்பம் வந்தாலும் வரட்டும். இளமையோடு பழகி கழிவுக்கு குறுகாது என்றும் இருக்கிறும் இருக்க நான் என்றும் இளமையாக இருந்தாலும் இருக்கும். ஒன்றினும் வேண்டவில்லை வெறுத்தலுடன் எந்த ஒன்றையும் நான் விரும்பவும் இல்லை வெறுக்கவும் இல்லை. எப்பொழுதும் கேட்டார். இவ்வளவு தைரியம் இவ்வளவு உறுதியும் எப்பொழுதும் கிடைக்கிறது எனக்கு தெரியுமா? ஆண்டகை குறிகீர் பெருமானே, என் அடுத்தவரும் கொண்டு தெய்வ கூத்தம் என் செய்ய பாலமும் அடையவும் அனுபவம் பெற்ற கிடையா செல்வம் கிடைக்கலாம். உன்னுடைய திருவடி செல்வம் கிடைத்த காரணத்தினாலே எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. இறைவனுடைய திருவடியை பற்றிக் கொண்டால் உலக கவலைகள் நமக்கு கவலைகளாக தோன்றாம், உறுதி ஏற்படும். இதை நமக்கு நினைவுபடுத்துவதற்காக இவ்வளவு உறுதி சொன்னார். கம்ப வலியுறுப்பதென்று கூட்டம் பெய்ய வெறிப்பகையும் பைய நாவுக்கரசருடைய பாடல்களை படித்து அழுந்திய பயிற்சியின் காரணமாக இப்படிப்பட்ட பாசுரங்களை நாம் இங்கு பார்க்கிறோம். ஞானசம்பந்த பெருமானை நினைத்து திருக்கழுமல மும்மணி கோவில ஒரு இடத்துல சொல்லுகிறார். எவ்வளோ அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. அதாவது செய்யுள்களுக்குரிய தெளிவு என்ன? எளிய சொற்களை வைத்துக் கொண்டு தெளிவாக தாதையொடு வந்த வேதிய சிறுவன் சுபாதியோடு வந்த ஞான சம்பந்தன் தளர்நடை பருவத்து வளர்ச்சி வருத்த அன்னாரோ என்று அழைப்ப முன்னின்று ஞான போதகருக்கு அருளட்டி குழைத்த ஆனா திரளை அவன் வைத்து அருள சிவஞானத்தையும் பாலையும் குழைத்து கொடுத்த அந்த திரட்சியை ஞான சம்பந்தருக்கு கொடுத்தாராம் தோணியப்பன் பிரம்மகுடீசன். அந்த அடம் முடிந்து தந்தார் யார்? சுகாதியிலிருந்து தந்தவர் யார் என்று பிள்ளையை கேட்கிறார். அவனை காட்டுவன் அப்ப வானார் போல்
எம்மான் என்றும் கையில் சுட்டி காட்ட ஐயனி வெளிப்பட்டு அருளினான். சரித்திரத்தை பெரிய புராணத்திலே நாம் சேக்கிழார் பெருமானுடைய வாக்கிலே கேட்கிறோம். அந்த சேக்கிழார் பெருமானுடைய வாக்குக்கு கையில் சுட்டி காட்ட என்கின்ற அந்த வார்த்தையை சேக்கிழார் பெருமான் பட்டினத்தடிகளிடத்திலிருந்து எடுத்துக் கொண்டாரோ என்று கூட நினைக்க வேண்டார்கள். அடுத்தபடி இவரை வந்து முன்னிலையில் எம்பெருமானே உன்னுடைய திருவடியை நான் வழிபடுகிறேன். நடுநாள் இறந்தும் பிறந்தும் இழைத்தால் இவனால் நான் இறந்தும் பிறந்தும் இழைத்தேன். இனிமேலும் என்னால் இறந்து பிறக்க முடியாது. இறக்கம் பறக்கவும் என்னால் முடியாது. மறந்தும் சிறை கருப்பாசையும் சேரா மறித்தும் புகாவாழ்வதற்கு இன்னொரு தடவை கருப்பக்குடியிலே கருப்பைக்குள்ளே சேராதபடி சிறந்த முத்துவாழை பெறுவதற்காக உன்னுடைய திருவடியை நான் பரவுகின்றேன். ஏகநாயக யோகநாயக யான் ஒன்று உணர்த்துவது உள்ளது. யான் நனந்தலை உலகிற்கு அனந்த யோனியில் பிறந்தொழி பிறவாது கரங்களை சுழன்று பிறந்த இடத்துல திரும்பி பிறக்கிறார். மாறி மாறி பிறந்து கொண்டிருக்கிறேன். காற்றாடியை போல சுற்றி இந்த உலகத்தில பலவிதமான பிறவிகளிலே நான் மாறி மாறி பிறக்கிறேன். வீட்டு துன்பத்து யாரும் துயரம் பிறக்கிற பொழுது தாய் படுகிற துன்பம், அப்பொழுது அந்த குழந்தை படுகிற துன்பம், நான் படுகின்ற துயரம் என்று சொன்னார். இறக்கும் பொழுதின் அறப்பெரும் துன்பமும் சாகிற பொழுது உண்டாகிற துன்பம் எல்லாம் என்னால் உணரப்படவில்லை. அங்குதான் நாம் துன்பம் பிறக்கிற துன்பம் இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தை அதை உணர்வதில்லை. பிறக்கும் பொழுது இறக்கிற துன்பம் இருக்கிறது. ஆனால் நாமெல்லாம் வழக்க பேசுகிற பொழுது சொல்லுவோம், ஏதாவது துன்பம் உண்டா, இல்லை மரண வேதனையாக இருக்கு, மரண வேதனை இருந்தால் நம்ம பார்த்த மாதிரியாகவும் நம்ம கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி தான் தோணும். அடிக்கடி இந்த மாதிரி நமக்கு புரியாத விஷயங்களை எல்லாம் பெருசாக பேசுவது வழக்கம். சாப்பாட்டை சாப்பிடுவோம். நான் சாப்பிட்டவோடு சாப்பாடு எப்படி தேவாமிரதம் நல்லா வாங்கணும். தேவாமிரதம் என்னமோ கடையிலேருந்து திறந்தோறும் வாங்கிட்டு கொடுக்கணும். அடிக்கடி சாப்பிட்டு அந்த மாதிரி சொல்லுவோம். இதே மாதிரி தான் மரண வேதனை. இன்னும் பெரிய மரண வேதனையா இருக்கு அப்படின்னா மரண வேதனையை எப்படி பார்க்க முடியும்? அது அழகா சொல்றாரு. நீங்க இந்த இதெல்லாம் நீ இறந்து அறிகுவது யாரு? நான் பிறக்கிறபடி எப்படிப்பட்ட துன்பப்படுகிறேன் என்பதையோ இறக்கிறபடி எனக்கு ஏற்படுகிற துன்பத்தையோ நீ இறந்து அறிகுவது யார்? அதனால் யான் இனி பிறத்தலாக்கி அதனாலே நான் இன்னால் இனிமேல் பிறக்க முடியாது. சரி, பிறவி இல்லாத பெருவாழ்வை தருவதிலிருந்து உன்னால் தான் முடியும். அதில் செய்ய மாட்டோம். உட்பவன் துடைத்தல் நிற்பிடித்தல்லது பிரிவொரு நெறியும் இல்லை. என்னுடைய பிறவி இல்லாதபடி எனக்கு பண்ணணும்னு சொன்னா ஒன்னா பிடிச்சால்தான் முடியும். அது தவிர வேற வழி இல்லை. அந்த நெருக்கி வேண்டலும் வெறுத்தலும் ஆண்கொண்டில் படரா உள்ள முன்குடமை எப்பொழுது விஷயத்தை எப்படி சொல்கிறார்கள்? ரொம்ப சுருக்கமா சொல்றார். பிறவி இல்லாத பெருவாழ்வை நீதான் தர முடியும், உன்னால் தான் எனக்கு தர முடியும். ஆனால் அந்த நெறியை அடைவதற்கு எனக்கு விருப்பு வெறுப்பற்ற நிலை வேண்டும். உயிருக்கும் இறைவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? இறைவன் விருப்பு வெறுப்பு இல்லாத, வேண்டுதல் வேண்டாமை இல்லாத. ஆனால் உயிர் விருப்பு வெறுப்பு உடையது. இதுவும் விருப்பு வெறுப்பு இல்லாத நிலைமை அடையுமானால் அப்ப சிவன் ஒன்றுபடுகிறான் இந்த உயிரோடு. அதுதான் முக்கியம். நாம் சொல்றோம் உயிர் சிவனுக்கு உரிய நிலையில வர வேண்டும் என்றால் விருப்பப்பட்ட நிலையை உயிரடைய வேண்டும். அந்த வேண்டலும் வெறுத்தலும் ஆண்டு ஒன்றில் படரா உள்ள உடமை வேண்டும். அன்றி ஐம்புலன் ஏவல் ஆணை வழி நின்று புலன்கள் கட்டளை எழுகின்றன. அந்த கட்டளை வழியில மனம் உயிரும் செல்கிறது. தான் அளவு ஒன்றை தான் எனது நினையும் விதிகளை உள்ளம். தான் இல்லாத ஒன்றை தானாக நினைக்கிறது. மனத்தைத்தான் உயிர் தான் என்று நினைக்கிறது, ஆன்மா என்று நினைக்கிறது. இந்த உயிர் மனத்தை ஒரு
பூதங்களை ஆன்மாங்கிறது நினைக்கிறது. இப்படி தானல்லாத ஒன்றை தான் என நினையும் நீ எனது உள்ள மாதிரி இந்த மனதை வைத்துக் கொண்டு உன்னை நினைப்பது எவ்வாறு முடியும்? உன்னை நினைத்தால்தான் பிறவாத திருநெறி எனக்கு கிடைக்கும். ஆனால் விருப்ப வெறுப்புடையதாக புலம்படி செல்லக்கூடியதாக இருக்கிற மனத்தை வைத்துக் கொண்டு உன்னை எப்படி நான் அடைய முடியும்? என்னை நினைப்பது எங்கனும் இது எப்படி என்றால் கல்லை துணையாக கொண்டு கடல் நீர் நீந்துதல் போல விருப்ப வெறுப்புள்ள புலம்படி செல்லுகின்ற ஒரு மனத்தை வைத்துக் கொண்டு இறைவனை நினைக்கலாம் என்று சொன்னால் அதை கல்லை கட்டிக்கொண்டு கடல்ல நீச்சல் அடிக்கிற மாதிரி காரியங்கள். கல் துணையாக கடல் நீர் நீந்தினர் எடுத்துகள் உணர்வும். என் நிலைமை இந்த மாதிரி தான். என் மனசு சொன்னா கேட்கல, அது வேற வழியில போய் கொண்டிருக்கிறது. ஆனால் எனக்கு பிறக்க வர துன்பத்தை நினைத்தால் ரொம்ப கடுமையா இருக்கிறது. உன்னை பிடித்தால் தான் இந்த பிறவி துன்பம் தீரும், பரவாத பெருவாழ்வு சித்திக்கும். ஆனால் என்னுடைய மனசு உன்னை பிடிக்கிறதுக்கு தகுதியான மனசாக இல்லை. இது என்ன செய்கிறது? கற்பம் கடத்தல் யான் பெறவும் வேண்டும். கடத்தற்கு நின்னை நினைத்தல் யான் பெறவும் வேண்டும். அப்படி நினைப்பதற்கு நெஞ்சு நெறி நிற்கவும் வேண்டும். என்னுடைய மனம் சரியான நெறியிலே நிற்க வேண்டும். இதையெல்லாம் நீதான் செய்ய வேண்டும். என் மனசை ஒழுங்குபடுத்தி சரியான நெறியிலே நிறுத்தி உன்னை நினைக்கும்படியாக செய்து உன்னை இடையராக நினைக்கின்ற காரணத்தினாலே விருப்பு விருப்பற்ற நிலையை என் மனத்துக்கு உண்டாக்கி அதன் மூலமாக பிறவாத பெருவாழ்க்கையை எனக்கு தர வேண்டும். இறைவனை நினைப்பதற்கு முதலில் பழகுங்கள் என்று அந்த இடத்தில் சொல்கிறார். இந்த பகுதியில் உழப்பின் வாரா உண்மைகளோடவோ கழப்பின் வாரா கையுறவோ கேட்கிற மந்திர சொல் மாதிரி இது நாம் ஞாபகப்படுத்தும். உழப்பின் வாரா உண்மைகள் உழவோ முயற்சி செய்தால் கிடைக்காத நன்மை எதுவும் கிடையாது. என்ன முயற்சி இதுவரை எடுத்திருக்கிறீர்கள்? திருமுறைகளை படிக்கிறோம், 12 நாள் முடிந்தது. என்ன முயற்சியை செய்கிறோம்? நான் அடிக்கடி சொல்வது, என்னுடைய ஆசிரியர் முன்னேச முதலியார் அவர்கள் ஒரு வழங்குவார்கள். அவர்கள் கல்லூரியில் ஆசிரியராக இருந்த காலத்தில் அவருடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் நான் இருந்தேன். அவர் என்ன செய்வார்? காலையில் இருந்து ஒரு பதிகத்தை எழுதுவார். திருமுறை பதிகம் ஒரு பதிகத்தை எழுதி கதவை விட்டு தினம் போடும்போது வரும்போதெல்லாம் அந்த இடத்துல நின்று அந்த பதிகத்தை ஒரு தடவை படிப்பார். இப்படி இரவுக்குள்ள அந்த நாளுக்கு தகுந்தோடு 20-30 தடவை படிச்சுவோம். அதனால அந்த பதிகம் உருவாயிடும். கிட்டத்தட்ட நான் அந்த வீட்டுக்கு அடிக்கடி போறதுனால என்ன பண்ணுவோம், அந்த பதிகத்தை நான் படிக்கணும். இன்னொரு போனவங்க அந்த ஆசிரியருக்காக நானும் படிக்கணும். நாம் என்ன செய்தோம்? இதுக்காக ஏதாவது முயற்சி எடுத்தோமா? அதான் கேட்கிறார். உழைப்பின் வாரா உண்மைகளோடவோ முயற்சி செய்தால் கிடைக்காத நன்மை எதுவும் இல்லை. மனத்தை நிர்ணயிக்க பழக்க வேண்டும் என்று சொன்னால் திருமுறைகளில் மனம் தோழ வேண்டும். திருமுறைகளை படிக்கிற பழக்கத்தை மனத்துக்கு ஏற்படுத்த வேண்டும். தினந்தோறும் காலையில் ஒரு திருப்பதிகத்தை படித்துவிட்டு வேலையை தொடங்குங்கள். இரவு படிக்க போகும் பொழுது ஒரு திருப்பதிகத்தை படித்துவிட்டு தான் திரும்புவது என்பதை நிச்சயமாக வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு 2 பதிகம், 365 நாளைக்கு எத்தனை பதிகம் உங்களுக்கு படித்தாகும் என்பதை நினைப்பார்கள். தெரியாது செய்திருக்கோமா? கேட்கறது எல்லாம் நல்லா இருக்கு, சொல்லுவதற்கு எல்லாம் சுகமா இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் அதை கொண்டு வருவதற்கு கட்டாயமான முயற்சி செய்வது. அதைத்தான் சொல்றாரு. கழப்பின் வாரா கையளவு. கழப்புன்னா சோறு. இதை புத்தா புள்ளிட்டு கூட சொல்லலாம். பிரமாதமாக செய்யலாம் ஆரம்பித்து எதையும் செய்யாமல் இருக்கு. அதனாலே பல செயல் அற்றுப்போம். எந்த செய்ய வேண்டும்? ஒரு விவசாயம் பண்ற காரியத்தை அப்படியே ஒரு பாட்டு எடுத்து சொல்லுகிறார். நெஞ்சப்புறத்து, நெஞ்சமாகிய வயல், வஞ்ச கட்டையை, அது நிறைய மரக்கட்டைகள் இருக்கிறது. வேர்க்கட்டை, வேற அகர்ந்து போக்கி ரொம்ப கஷ்டம். சவுக்க நிலத்தை வச்சுட்டோம்னா அதை அறுத்து எடுத்து போடுவான். அந்த வேரை விட்டு போடுவான். அந்த வேரை கிடக்கிறது ரொம்ப கஷ்டம். அது சொல்லவும் முடியாது. இந்த சவுக்க விலையில பாதி விலையை அந்த வேருக்கு கொடுத்தா தான் வேலை எடுக்க முடியும். அந்த அளவு
அதான் சொல்றாங்க, வஞ்சக்கட்டை வேறர அகழ்ந்து போக்கி தூர்வை செய்து அன்பு என் பாத்தி கோரி, அன்பு என்கின்ற ஒரு வயல் பாத்தி கட்டணும். முன்புற மெய்யனும் எருவை விரித்து உண்மை என்கின்ற எரு போட வேண்டும். அங்கு அங்கே பக்தி தரித்துட்டு பக்தியாகிய விதையை அங்கே விதைக்க வேண்டும். நித்தரும் ஆர்வ கண்ணீர் வாச்சி இறந்தோறும் அன்பு என்கின்ற நிறை அதில் காற்ற வேண்டும். நேர் நின்று தடுப்பிற்கு அடங்காது இடுக்கண் செய்யும் பட்டி அங்கு தடைபடாது துன்பம் செய்கின்ற 5 பட்டி வாடுகள் இருக்கிறது. 5 புலங்கள் நேர்பால் நின்று வெறுத்து தீர்வன. இந்த 5 பட்டி மாடுகளுக்கு அஞ்சி உள் சென்று சாந்த வேலி போலி சாந்தம் என்கின்ற வேலியை அங்கே போட வேண்டும். வாய்ந்த வில் ஞான பெருமுளை முளைக்கும். இவ்வளவு பண்படுத்தினால் அந்த இடத்தில் ஞான பெருமுளை முளைக்கும். கருணை என்கின்ற தலையை காட்டும். காம குரோதமாகிய கலைகளை போக்க வேண்டும். இப்படி இருந்தால் முகவிடம் அரும்பு அதை தோன்றும். கண்ணீர் அரும்பும் ஐயாவிலிருந்து விஜயித்து விளையாடுவதற்கும் கையாளம் தெரிவித்து கண்ணீர் அரும்பி வெளியிட்டு என்று சொன்னாரே. பக்தி உண்டாக கண்ணீர் அரும்பும், மயிர்ப்பு செய்யும். இதெல்லாம் அந்த பயிர் வளர்ந்த காட்சி. அதை சொல்ல அழகாக அஞ்சலிக்கு அருங்காய் இறங்கி பஞ்சாட்சரமாகிய காய் தோன்றும். அதுக்கு மேல நந்திமுடி காலகண்டம் கண்ணொரு 3 தோழொரு 4 சுடர்முகமைந்தும் பவள நிறம் பெற்று தவள நீர் மூசி அரிசுவை அகலும் சூடு உடைத்தால் காணினும் கேட்பினும் கருதினும் நினைத்தோறும் பேசுந்தோறும் காண்போரும் எப்போதும் அனைத்தொரு உள்ளக ஆனந்தத்தேன் சொல்லி அப்படியே சொல்றார். காணினும் கேட்பினும் கருதினும் கடிதரும் சேவையர் மருதமாணிக்க தீங்கை வரும். மருதமாணிக்க தீங்கை அது பஞ்ச பழுத்து கைவர மெல்ல மெல்ல அந்த மாணிக்க தீங்கரியான மருத மாணிக்க தீங்கரியானது பழுத்து கையிலே கிடைத்தால் எம்மனோர்கள் இனிதன் அருந்தி செம்மாந்து இருப்பார். அடியார்கள் அந்த மருத மாணிக்க தீங்கரியை உண்டு செம்மாந்து இருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் தான் அப்படி இருக்கணும். மற்றவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் பாருங்க. மனமினும் குணத்தை வரும்பாடாக்கி காமக்காடு மூடி தீமையை 5 வேடர்கள் ஆவலைக்கு ஒழுக வழிப்பறி செய்கிறார்கள். 5 வேடர்கள் இன்பப் பேச்சேல் எட்டாவது ஓட இன்பத்தை நோக்கி மன்னன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அது போக போக போய்கொண்டே இருக்கிறது. கல்லா உணர்வியும் புல்வாய் அவர கல்லா உணர்வாகிய மான்கள் அந்த பாய்நிலத்திலே சுற்றி வருகின்றன. அது நச்சு மாமரம் ஏறிக்காத்தான். அது நனிமிக முளைக்கிறது. பொய் என்கின்ற கடைகளை போக்குகிறது. பாவமாகிய பல தடைகளை பரப்புகிறது. கொடுமை அனுப்புகிறது. கடுமை மலர்கிறது. துன்பமாகிய பல கால்களை தூக்கு பிறகு மரணம் படுக்கிறது. நரகத்துக்கு நம்மை அனுப்புகிறது. தமக்கும் பிறருக்கும் உதவாமல் இமைப்பளவு நேரத்திலே அழிந்து போகின்ற தன்மை வாய்ந்தவர்களைத்தான் இந்த உலகம் அதிகமாக பெற்றிருக்கிறது சொன்னார். மருதமாணிக்க தீங்கையை பழுக்க வைப்பதற்கு மனம் என்கின்ற குணத்தை எவ்வளவு அருமையாக பாதுகாத்து அமைக்க வேண்டும் என்பதும் அதை அவ்வாறு செய்யாமல் பாழாக்கப்படுவோர் படுகின்ற துயரத்தையும் ஒரு பாடல்ல பெரிய சித்தாந்தம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. நங்கை நாயக நின் திருவருள் கைவந்து கிடைத்தலின் மாத படலம் கீறி தூய ஞான நாட்டம் பெற்று மாதம் என்கின்ற திரை அதை பிடித்துக் கொண்டு ஞானக்கண் எனக்கு கிடைத்தது. அந்த ஞான நாட்டம் பெற்றதின் யானும் நின் பெருந்தன்மையும் கண்டு என்னுடைய பெருந்தன்மையும் கண்டு ஆண்டவன் என்னையும் கண்டு நின்னை கண்ட பொழுது என்னையும் கண்டேன் பிறரையும் கண்டேன் நின்னிலை அனைத்தையும் கண்டேன் என்னை காணா மாந்தல் தன்னையும் காணா தகமை
என்னை காணாத மாந்தர்கள் தன்னையும் காண மாட்டார். நாம பிரத்தியார பார்க்கணும்னா நம்ம கண்ணால பார்க்கிறோம். நம்மை நாம பார்க்கணும்னா எப்படி பார்க்க முடியும்? கண்ணாடி என்கிற ஒரு துணை முடியாது. கண்ணாடி தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம கண்ணால நம்ம பார்க்க முடியாது. தச்சக்காரன் சொல்லுகிற காலத்தில் சொல்வார்கள் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. அதுக்கு ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம். இந்த ஆன்ம தரிசனம் வரும்பொழுது என்று சொல்வார்கள், ஆன்ம தரிசனம் படுவது எப்பொழுது? ஆன்மா தன்னை ஆன்மா என்று அறிவது எப்பொழுது? அது எப்பொழுது நிகழும் என்றால் சிவ தரிசனம் நிகழ்கிற பொழுது ஆன்ம தரிசனம் கூட நிகழும். ஏன்? சிவ தரிசனம் நிகழ்கிற பொழுதுதான் ஆன்ம தரிசனம் கூடவுடன் நிகழும் என்று அதை சொல்லுகிறார். அது காரணம் என்ன? அதுக்கு முன்னால ஆன்ம தரிசனம் அடைந்தால் ஆன்மா தன்னையே சிவமாக கருதும். தன்னை தவிர வேறு பொருள் இல்லை என்று நினைத்துவிடும். ஆனால் சிவதரிசனம் நிகழ்ந்த பிற்பாடு சிவனை பார்த்த வழி அந்த ஆன்ம தரிசனம் நிகழ்கிறது. அப்பொழுது சிவன் உடையான் என்றும் தன்னை அடிமை என்றும் கருதுகளை உண்டாகும். நாம் மரம் உடமை என்கின்ற கருத்து அப்பொழுது உயிருக்கு வலுப்பெறும். அதனாலே அகம்பாவம் உண்டாகாது, அகம் என்கின்ற பாவம் உண்டாகாது. இதுதான் சொல்றார். இறைவரை கண்ட பிறகுதான் உயிர் தன்னை காண வேண்டும். இதனால்தான் ரசவாரின் சொல்லும் பொழுது சிவ தரிசனம் நிகழ்கிற பொழுது ஆன்ம தரிசனம் உடனே நிகழும் என்று அப்படி சொன்னார். என்னை காணாம அந்த தன்னையும் காணாத தகவல் முக்கிய விஷயங்களில் கூட சுலபமாக கையாளின தன்மை உடையவர். இதெல்லாம் இறைவன் எல்லா விதமான நன்மைகளையும் நமக்கு செய்து வைத்திருக்கிறார். ஆனால் அந்த நன்மைகளை நாம் பயன் கொள்ளுவதில்லை என்று பட்டினக்கடிகள் இந்திய வருத்தத்தோடு தெரிவிக்கிறார். எல்லாரும் சொல்லிவிட்டு கடவுள் என்னை இப்படி பாடாப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லுகிறான். அவர் பாடாப்படுத்தல, இவன் வினையை செய்து தன்னை இவனை பாடாக படுத்திக் கொள்ளுகிறான். சுலபமாக அவனை நினைத்தால் அந்த துன்பங்களிலிருந்து நீக்கிவிடும். ஆனால் அப்படி நினைப்பதற்கு அதுக்கு நேரம் இல்லை. அந்த வேலையை செய்ய சொல்றது மாத்திரம் எனக்கு நேரம் இல்லை. இது எவ்வளவோ காரியங்களை செய்கிறான், அதுக்குதான் நேரம் கிடைக்கிறது. பாருங்க, நிகழ்ச்சி நடக்கிறது, எத்தனை பேர் வந்து உயிர் பெற்றிருக்கிறார்கள், எவ்வளவு பேர் வர முடியலன்னு பாருங்க. அவர்களுக்கு நேரம் இல்லை. புறமுறைய நிகழ்ச்சியை எங்கிருந்தும் வந்து இங்க வந்து இப்படி நடத்திட்டு இருக்காரு. நாமெல்லாம் அதனை கூட சேர்ந்து அதை பயன்பட வேண்டாமா என்கிறது. அருமையான சோலை இருக்கிறது, வெயில்ல வருந்துகிறான்னு சொன்னா அந்த நிழல்ல போய் அவன் நிற்கலாம். நிற்காமல் வெயில் என்று போட வெயில் ரொம்ப தயிர்க்கிறதுன்னு சொன்னான்னா யாருடைய பொறுப்பு? அறுசுவை உணவு அருமையாக சமைத்து வைத்திருக்கிறார்கள், சாப்பிடாமல் பசியாக வருந்துகிறேன் என்று சொல்லுகிறான். இது யாருடைய தவறு? உள்ள போய் சாப்பிடலாம், இவன் போகாம வெளியில உண்டாக பசிக்கிறதே சொல்றான். அதே போல நல்ல தண்ணீர், அருமையான தண்ணீர் வாசனை ஊட்டப்பட்டு வெயில்ல வச்சு சுத்தம் பண்ணு தண்ணீர், வெயில்ல வைத்து சுத்தம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட தூய தெளிந்த நீர் இருக்கின்ற பொழுது அதை சாப்பிடாமல் தாகம் என்று ஒருவன் கத்துவாரையானால் இது யாருடைய தவறு? இதை கேட்கிறவர்கள் நின்னது குற்றம் உடனோ உன்னுடைய குற்றம் ஏதாவது அதில் இருக்கிறதா? மாணிக்கவாசகருடைய திருவாசகம் நமக்கு ஞாபகம் வரும். நான் பாவியன் ஆனால் உன்னை நன்றாய் எழலாம். நான் பாவி, உன்னை யாரும் செய்யாதது என்று சொல்ல முடியாது. நீ என்ன வைத்திருக்கிறாய்? உன்னை பெறுவதற்குரிய வாய்ப்புகளை எல்லாம் பெறுந்திருக்கிறாய். ஆனால் இது கூட அவன் செய்த காரியம் தான். இப்படி வந்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்தி திருமுறைகளின் பெருமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் தான் செய்கிறான். இவரை சில பேர் வாழ்வில் தெரிந்து கொள்ளுங்கள் என்று நினைக்கிறான். ஆனால் எத்தனை பேர் வருகிறார்கள்? நான் பாவியும் ஞானால் உன்னை நன்றாய் எழலாமோ? நாம் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு எனக்கு ஒன்றுமே நிகழவில்லை, நல்லது நிகழவில்லை என்று சொன்னால் எப்படி நிகழும்? திருமுறைகளை படித்தால் நல்லது நிகழும். அசத்தியமான விஷயம் பெரியவர்கள் அனுபவத்தில் கண்ட உண்மை. ஆனால் எத்தனை பேர் திருமுறைகளுக்கு நம்பிக்கை வைத்து பெறுகிறார்கள்? கடுமையான கோடை, வெயில் தாங்க முடியாமல் இருக்கிறது. ஒரு நாள் திடீரென மழை பெய்தது. வீட்டில் இருந்த பாட்டி என்ன செய்தார்? உள்ள இருக்கிற பாத்திரத்திலாம் கொண்டு வந்து முட்டத்திரவை என்று பேச்சியை பார்த்து சொன்னார். இரவெல்லாம் கடுமையான மழை, பாத்திரங்கள் அனைத்தும் முட்டத்தில் கொண்டு வச்சாச்சு.
நிச்சயமாக ஒரு 4 மாதத்துக்கு தவறையில்லை, வேண்டிய தண்ணீரை எல்லாம் பிடித்து விட்டோம். இன்றைக்கு பெய்த மழை பூராவும் நம்ம பாத்திரங்களில் வந்து வருவதற்கு தான் நினைச்சான். காலையில் எழுந்த உடனே முதல்ல பேத்தியை போய் அந்த முத்தத்தில் வச்சு அந்த பாத்திரத்தில் வச்சுருவாங்க. அண்டா குண்டா அத்தனையும் முத்தத்தில் தான் இருக்கு. அதை கொண்டு வந்து காட்டிட்டால் கையை உள்ள கொண்டு பார்த்தா ஒண்ணு இந்த தண்ணி இருக்கு, உள்ள ரத்தம் தான் வருகிறது. இரவெல்லாம் மழை பெய்ததில் குறைவில்லை, பாத்திரங்களை முத்தத்துக்கு கொண்டு வந்ததிலையும் குறைவில்லை. ஆனால் பாத்திரம் இருந்த தண்ணீர் என்ன காரணம்னு கேட்டா, நீ பாத்திரத்தை எப்படி வச்சிருந்தா, உள்ள எப்படி வச்சிருந்ததோ அதே மாதிரி கொண்டு வந்து வச்சிருக்க. பாத்திரங்கள்லாம் உள்ள வைக்கிறவங்க கவுத்து தான் பாருங்க, உள்ள எப்படி வச்சிருந்ததோ அதே மாதிரி தான் வச்சிருந்தா பாருங்க. இது யாருடைய தவறு? மழை பெய்ததிலும் குறைவில்லை, பாத்திரம் வீட்டில் இருந்ததிலையும் குறவில்லை, அதை கொண்டு வந்து வச்சதிலையும் குறவில்லை. ஆனால் கவிழ்த்து வைக்கும். அப்படித்தான் நம்மில் பல பேர் மனதை கவிழ்த்து வைத்திருக்கிறோம். மனதை மலர்த்தினால் இரவு எந்த இடத்துல திரும்பினால் விடுமுறைகளின் பக்கம் செவிசாயுங்கள், பன்னீர் விருந்துகளையும் படியுங்கள், திரும்ப திரும்ப நினைத்து பாருங்கள். அப்பொழுது சிந்திக்க சிந்திக்க சிவம் பிரகாசிக்கும். இதுதான் அறநூல் உங்களுக்கு விடையாக தருகிறது. பட்டினத்தனுடைய பாடலின் மூலமாக மிக எளிமையாக இறைவனை பெறுவதற்குரிய உபாயங்களை அவர் எடுத்துச் சொல்லியிருக்கிறார். அவருடைய பாடல்கள் படிக்க படிக்க சுவைதரக்கூடியது. 2 மணி நேரம் பட்டினத்தடிகள் பாடலை நாம் படித்தாலும் 2 பாடல் தான் படிக்க முடியும். இது எட்டியும் சுட்டியும் தொட்டும் காட்டலாமே தவிர முற்றவும் காட்டுவது என்பது முடியாத செயல். என் அறிவுக்கு எட்டிய சிரமத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தினேன். அறநூல் வெற்றி பெற வேண்டும். மேலும் மேலும் இன்னும் பல ஆன்மாக்களை திருத்தி நல்வழிப்படுத்துவதற்கு ஓங்கி சிறந்து வளர வேண்டும் என்று கூறி ஐயா அவர்கள் பட்டினத்து சுவாமிகள் வழியாக அவர்கள் எடுத்து கூறிய முறைகளெல்லாம் பின்பற்றி நாம் யாவரும் உய்ய வேண்டும். மனத்தை திறந்து இறையை தேடுங்கள், சிந்தனை செய்யுங்கள். தினம் 2 பதிகம் ரொம்ப அருமையாக சொன்னார்கள். அந்த உதாரணத்தோட அது எழுதி வைத்து ஒரு நாளைக்கு 40 தினம் படிக்கிறது. அந்த வர்றவங்கெல்லாம் படிக்கிறதுக்கு அவங்க மாத்திரம் இல்லை, தான் மட்டுமல்ல, தன்னை தேடிவர்களும் இந்த பயன் தர வேண்டும் என்பதற்காக எழுதி வைத்திருப்பார். வாசலிலே உள்ளே போகும் வெளியில் வரும்போதும் படிச்சுக்கிட்டே இருப்பா. போகிற நாங்களும் படித்து இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை சொன்னால் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இன்று முதல் நாம் சூளுரைப்போம். தினம் 2 பதிகம் இல்லை, அட்லீஸ்ட் 1 பதிகமாகும் படிப்போம். எங்கள் மனம் நிச்சயமாக திறக்கும். சிவதரிசனம் ஆன்ம தரிசனம் கிட்டும். ஐயா அவருடைய அறவழியிலே நாங்கள் விழுவோம் என்று சொல்லி ஒரு பெரிய அறிவுரை வழங்கிய பெரியவர்களுக்கு பணிந்து வணங்கி நன்றியை தெரிவித்து, அடுத்ததாக இங்கே சைவ சித்தாந்த நண்பன் செல்லை சிவகாந்தி அவர்கள் நம்பியாண்டார் நம்பிய